மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது சரிவகம் ட்ரிபீசியம் மாடல் 1 மாதிரி 1. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ட்ரிபீசியம் whose altitude 15 cm and its parallel sides are 10 cm and 8 cm. A. Option A 105 square centimeter. Option B 115 square centimeter. Option C 125 square centimeter. Option D 135 square centimeter. ஒரு சரிவகத்தின் பக்க அளவுகள் 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் மற்றும் குத்துயரம் 15 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பை காண்க. ஏ ஆப்ஷன் 105 சதுர சென்டிமீட்டர், பி 115 சதுர சென்டிமீட்டர், சி 125 சதுர சென்டிமீட்டர், டி 135 சதுர சென்டிமீட்டர். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ட்ரிபீசியத்தினுடைய சரிவகத்தினுடைய ஆல்டிடியூட் குத்துயரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேரல் சைஸ் 2 அளவுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது எப்படி போடுறது? add parallel size and multiply by altitude and divide by 2. என்ன, பக்க அளவுகளை கூட்டி உயரத்தால் பெருக்கி 2 ஆல் வகுக்கவும். பக்கத்து அளவு 2ஐயும் கூட்டிக்கணும், அதை ஹைட்டால் பெருக்கணும், ஆல்டிடியூடால் பெருக்கணும், அதில் பாதி போட்டுக்கணும். சரி, அப்போ என்ன, 10 கூட்டல் 8 பெருக்கல் 15/2, தட் இஸ் 10 8 18 பெருக்கல் 15/2. 18 2ஐயும் சுருக்கலாம். அப்போ 9 பெருக்கல் 15. 15 வாய்ப்பாடு தெரியவே இல்லை. அது என்ன செய்யலாம்? 9 பெருக்கல் 10 கூட்டல் 5ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போது 9 பெருக்கல் 10 கூட்டல் 9 பெருக்கல் 5. 9 10 90 90 ப்ளஸ் 9 5 45. ஆக மட்டும் 90 ப்ளஸ் 45 135. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். 135 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 135 சதுர சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரிபீசியம் whose altitude is 5 cm and its parallel sides are 6 cm and 8 cm. Option A 135 square centimeter. Option B 115 square centimeter. Option C 105 square centimeter. Option D 125 square centimeter. ஒரு சரிவகத்தின் பக்க அளவுகள் 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் மற்றும் குத்துயரம் 5 சென்டிமீட்டர் எனில் பரப்பை காண்க. ஏ 135 சதுர சென்டிமீட்டர், பி 115 சதுர சென்டிமீட்டர், சி 105 சதுர சென்டிமீட்டர், டி 125 சதுர சென்டிமீட்டர். என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு சரிவகத்தினுடைய ஆல்டிடியூட், அதாவது குத்துயரம் கொடுத்துருக்குறாங்க. பேரலல் சைஸ், அதாவது பக்க அளவுகள் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ என்ன செய்யணும்? add parallel size and multiply by altitude and divide by 2. பக்க அளவுகளை கூட்டி உயரத்தால் பெருக்கி 2 ஆல் வகுக்க. அப்போ என்ன, 6 + 8 பெருக்கல் 5/2. 6 8 14, 14 பெருக்கல் 17. அதில் மிஸ்டேக் இருக்கும் பொழுது 15 சென்டிமீட்டர்னு வரணும். ஆல்டிடியூட் இஸ் 15 சென்டிமீட்டர் வந்துடணும். அப்போது 6 கூட்டல் 8 பெருக்கல் 5 15, தட் இஸ் 14 பெருக்கல் 15/2. அப்போ 14 2ஐயும் கட் பண்ணால் 7. அப்போ 7 பெருக்கல் 15. 15 வாய்ப்பாடுக்கு தேவையில்லை. 7 பெருக்கல் 10 கூட்டல் 5ன்னு போட்டுக்கலாம். 7 பெருக்கல் 10 கூட்டல் 7 பெருக்கல் 5. 70 கூட்டல் 7 5 35. அப்போது 70 35 கூட்டினா 105 சதுர சென்டிமீட்டர். தட் இஸ் சி இஸ் தி ஆன்சர். அது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஆல்டிடியூட் 15 சென்டிமீட்டர், குத்துயரம் 15 சென்டிமீட்டர். ஓகே. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ட்ரிபீசியம் whose altitude is 8 cm and its parallel sides are 2 cm and 3.2 cm. Option A 60.8 square centimeter. Option B 20.8 square centimeter. Option C 30.8 square centimeter. Option D 40.8 square centimeter. ஒரு சரிவகத்தின் பக்க அளவுகள்
2 சென்டிமீட்டர் 3.2 சென்டிமீட்டர் மற்றும் குத்துயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. ஏ 60.8 சதுர சென்டிமீட்டர், பி 20.8 சதுர சென்டிமீட்டர், சி 30.8 சதுர சென்டிமீட்டர், டி 40.8 சதுர சென்டிமீட்டர். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? பக்க அளவுகள் கொடுத்துருக்குறாங்க, குத்துயரம் கொடுத்துருக்காங்க, ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க, பேரலல் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஆட் பேரலல் சைஸ் அண்ட் மல்டிப்ளை பை ஆல்டிடியூட் அண்ட் டிவைட் பை 2. பக்க அளவுகளை கூட்டி உயரத்தால் பெருக்கி 2 ஆல் வகுக்கவும். அப்போ 2 கூட்டல் 3.2 பெருக்கல் 8/2. அதாவது இப்போ 2ஐயும் 3.2ஐயும் கூட்டணும். அதாவது நம்பரை முழு எண் மட்டும்தான் கூட்டணும். 3 + 2 5.2 பெருக்கல் 8/2. 8ஐயும் 2ஐயும் கட் பண்ணால் 4. அப்போ 5.2 பெருக்கல் 4. 4 2 8, 4 5 20. 20.8. ஆப்ஷன் பி 20.8 சதுர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், find the area of the trapezium whose altitude is 10 cm and parallel sides are 7.5 cm and 6 cm. Option A 67.5 square centimeter. Option B 57.5 square centimeter. Option C 47.5 square centimeter. Option D 37.5 square centimeter. ஒரு சரிவகத்தின் பக்க அளவுகள் 7.5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மற்றும் குத்துயரம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. ஏ 67.5 சதுர சென்டிமீட்டர், பி 57.5 சதுர சென்டிமீட்டர், சி 47.5 சதுர சென்டிமீட்டர், டி 37.5 சதுர சென்டிமீட்டர். என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க, பேரலல் சைஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆல்டிடியூடு குத்துயரம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆட் பேரலல் சைஸ் அண்ட் மல்டிப்ளை பை ஆல்டிடியூட் அண்ட் டிவைட் பை 2. பக்க அளவுகளை கூட்டி உயரத்தால் பெருக்கி 2 ஆல் வகுக்க. அப்போ 7.5 கூட்டல் 6 பெருக்கல் 10/2. அப்போ 7.5 6 கூட்டினா 7 6 மட்டும்தான் கூட்டணும். அப்போ 13. 0.5 அப்படியே 13.5 பெருக்கல் 10. அப்போது 13.5 பெருக்கல் 10/2. 10 2ஐயும் கட் பண்ணால் 5 வரும். இப்போ பெருக்கணும். 5 5 are 25, பேலன்ஸ் 2. 5 3s are 15 + 2 17, பேலன்ஸ் 1. 5 1 is 1, add 1 6, 67.5. அப்போ ஆன்சர் ஏ 67.5 67.5 சதுர சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், find the area of the trapezium whose altitude is 16 cm and its parallel sides are 11 cm and 9.5 cm. A 164 square centimeter, B 264 square centimeter, C 364 ஸ்கொயர் சென்டிமீட்டர், டி 408 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஒரு சரிவகத்தின் பக்க அளவுகள் 16 சென்டிமீட்டர் 9.5 சென்டிமீட்டர் மற்றும் குத்துயரம் 16 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பை காண்க. ஏ 164 சதுர சென்டிமீட்டர், பி 264 சதுர சென்டிமீட்டர், சி 364 சதுர சென்டிமீட்டர், டி 408 சதுர சென்டிமீட்டர். என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க, பேரலல் சைஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது குத்துயரம் கொடுத்துருக்குறாங்க, பக்க அளவுகள் கொடுத்துருக்குறாங்க. ஆட் பேரலல் சைஸ் அண்ட் மல்டிப்ளை பை ஆல்டிடியூட் அண்ட் டிவைட் பை 2. பக்க அளவுகளை கூட்டி உயரத்தால் பெருக்கி 2 ஆல் வகுக்கவும். அப்போது பக்க அளவுகள் என்ன? 11 கூட்டல் 9.5 பெருக்கல் 16/2. அப்போது 11 9 கூட்டினா 20.5 பெருக்கல் 16/2. அப்போது 20.5 பெருக்கல் 16க்கு 2ஐயும் கட் பண்ணால் 8. அப்போ 20.5ஐயும் 8ஐயும் பெருக்கணும். பெருக்குனா 8 5 40, 0 மிச்சம் 4. அது அப்படியே 4 போட்டுக்கலாம். 8 2 16. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனா
164.0ன்னு வரும். அப்போது 164 ஏ இஸ் தி ஆன்சர். 164 சதுர சென்டிமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஆல்னு வரும், அந்த பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்பை டவுன்லோட் செஞ்சு என்ன ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டு கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்படுவார்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.